ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரோஸ் நம்ம என்ன ஆப்ஸ் பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா 360 செக்யூரிட்டியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு 360 செக்யூரிட்டியை டவுன்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் 360 செக்யூரிட்டியை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இதில் வந்து 3 பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜங்க் க்ளீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ். ஓகேவா? இப்போ வந்து பூஸ்ட் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து இப்போ கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் பூஸ்ட் அப்படி கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஃபோனை வந்து பூஸ்ட் பண்ணி விடும். அதாவது இந்த பூஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிற நிறைய ஆப்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நிறுத்துது. அதுதான் இது வந்து ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஆக்சஸில் எப்படி உங்களுடைய பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் ரன் ஆகுது அதே மாதிரி ரன் ஆகும். ஓகேவா? அது பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து ஃபினிஷ் அப்படின்னு காட்டும். ஃபினிஷ் கொடுத்துடாதீங்க. அது மேலே தள்ளவுடனே கேம் பூஸ்ட், அப்புறம் ஜங்க் க்ளீன் பண்ணது, இந்த பேட்டரி ஸ்டேட்டஸ், ஃபோன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஜங்க் க்ளீன் பண்ணது நான் வந்து க்ளீன்லேயே சொல்கிறேன். இந்த பேட்டரி ஸ்டேட்டஸ், ஃபோன் டெம்பரேச்சர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷட் அவுட் என்ற ஒரு ஆப்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை கேள்விப்படாதவும் இருந்திருப்பீங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் பண்ணோடனே ரன்னிங் ஆகிற ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்தோடனே போஸ்ட் ஸ்டாப் பண்ணி வைக்கும். அந்த வேலை தான் இதுவும் பார்க்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூல் மாஸ்டர்ன்ற ஒரு ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போயிட்டு ஆப்டிமைஸ் கொடுத்த உடனே தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் குறைக்கும். அதே தான் இதுவும் அந்த வேலையை தான் இதுவும் பார்க்குது. எல்லாமே இதில் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்டரி ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இது உள்ளே வந்தோடனே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆன் பண்ண சொல்லும். ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் 7 ஆப்ஸ் வந்து ரன்னிங் ஆகுது. அது இல்லாத இன்னொன்று ஆப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கீ காட்டும். ஓகேவா? இப்போ இந்த 2 ஆப்ஸுமே எனக்கு தேவை, மீதி இருக்கிற ஆப்ஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் மட்டும் எனக்கு டிக் எடுத்து விட்டுட்டு மீது எல்லாத்தையும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் ரிப்பேர் பேட்டரி லைஃப் அப்படின்னு கொடுத்தோமேட்டிக்காக எல்லாமே போஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிடும். உங்களுக்கு செக் பண்ணனா கூட ஆப்ஸ் மேனேஜரில் போய்ட்டு செக் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இதில் வர லிஸ்ட் எல்லாமே அந்த கீ இருக்கும். கீப் அதாவது ரிமைனிங் கீப் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும். அதை போய் நீங்கள் டிக் கொடுத்துன்னு போஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இருங்க, போஸ்ட் ஸ்டாப் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், போஸ்ட் ஸ்டாப் பண்ணி முடிச்ச உடனே ஃபினிஷ் அப்படிங்கிறது. இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து ஜங்க் ஃபைல் க்ளீன் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் ஸ்கேன் கொடுத்தோடனே உங்களுடைய ஜங்க் ஃபைல் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு காட்டும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜங்க் ஃபைலை டெலிட் பண்ணிடலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டும் இவ்வளோ ஜங்க் ஃபைல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளும் அதை இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்கேன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ எம்பி இருக்குன்னு மறுபடியும் அது ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணால் போதும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் பொறுத்த வரைக்கும் நான் என் ஃபோனை வந்து ரூட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆன்டிவைரஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு உங்கள் ஃபோன் ஹேங் ஆகும், இது ரிஸ்க்கு, இது மால்வேர் அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காட்டும். இதை பற்றி நான் எதுவும் சொல்லத்துக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 90% ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஏன்னா என்னோடய ஃபோன் ரூட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எப்போவுமே 360 தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த லெஃப்ட் சைடு இந்த 3 கோடு போட்டுருக்கேன் பாருங்கள், அதை அழுத்தினோடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ஸ் லாக் வரும். ஆப்ஸ் லாக் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்க ஆப்ஸ் வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது பேட்டர் லாக் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம், இல்லைனா பாஸ்வேர்டு போடுறதுன்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை ஃபோன், அதாவது உங்களுடைய ஃபோனை வந்து தொலைஞ்சிட்டாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு எடுத்த உடனே ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு லொக்கேஷன், லாக் டிவைஸ், அலாரம் இதெல்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம், அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஒன்று ஒன்றா கட்டினா பட் டைம் ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் மேனேஜரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியது, இன்ஸ்டால் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் மூவ் டு எஸ்டி கார்டு எல்லா லிஸ்ட்டுமே இதில் காட்டும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப் மேனேஜரில். அடுத்தது டேட்டா மானிட்டர். பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் டுடே, திஸ் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸ்டாட்டிஸ்டிக் ஆயிடுனோடனே நம்ம ஒரு ஆப்ஷனும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து காட்டுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் செட்டிங், அதாவது மேலே தன்னோடனே செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்கில் வந்தோடனே இனேபிள் ஃப்ளோட்டிங் வெஜெட்ஸ், அதாவது ஃப்ளோட்டிங் வெஜெட்னா நம்ம டிஸ்பிளேல காட்டும் இல்லையா சைடில், அதனுடைய வெஜெட் தான் வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் டாங்கல், இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் டாங்கல் ஒன்றாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து க்ளீன் அப் ரிமைண்டர், அதாவது ஒரு ஆட்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க இல்லைனா பூஸ்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ க்ளீன் அப் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரிமைண்டர் பண்ணும். அன்இன்ஸ்டால் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னா அதனோட ஜங்க் ஃபைல் மெமரி கார்டு உள்ள இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே ஒரு ஆப்ஸ் கேள்விப்பட்டுருவோம், ஃபாஸ்ட் சார்ஜர் மோட். அது வந்து நீங்கள் அதாவது சார்ஜரில் போட்டோடனே பின்னாடி இருக்க எல்லா பேக்ரவுண்ட் ப்ராசஸையும் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஏற்றும். அதே வேலை தான் இதுவும் பார்க்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் நெட் கனெக்ட் பண்ணிங்கன்னா நெட் ப்ராசஸ் மட்டும் நிறுத்திட்டு மீது எல்லா ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் நான் கனெக்ட் பண்ணி காட்ட பாருங்கள். நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண உடனே இப்படி வந்துடும் உங்களுக்கு ஸ்பீடு கண்டினியூஸ் ட்ரிகிள். ஓகேவா. இப்போ வந்து இந்த 90% கண்டினியூஸில் இருக்குது. ட்ரிகிள் வந்தவொடனே உங்களுக்கு வந்து ஒரு அலாரம் சவுண்ட் கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சார்ஜர் வந்து அதாவது சார்ஜர் வந்து ரிமூவ் பண்ணுறேன். எத்தனை ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து நிற்கும் அப்படின்ட்டு இதுவே காட்டிடும். பார்த்தீங்கன்னா அவைலபிள் டைம் காலிங் வந்து 4 hours 49 minutes வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜ் தாங்க அப்படின்னு காட்டுது. ஓகேவா. இது காட்டுற ரிமைனிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணுற ரிமைனிங்ஸும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். இது எக்ஸாம்பிளுக்கு இது 4 மணி நேரம் காட்டுதுன்னா நம்ம ஃபோனை வந்து கால் பண்ணாத கூட வச்சிருப்போம். அதனால ஒரு 2 hours 1 hours கூட கரெக்டாக காட்டும். ஓகேவா. என்னை பொறுத்த வரைக்கும் இது 75% கரெக்டாக காட்டுது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னபிள் லாக் சேவர் பவர் சேவர் இருக்குது. அது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சொல்லலாம். பூஸ்ட் சேஃப் லிஸ்ட்னா நம்மளுக்கு இதெல்லாம் சார்ஜ் பண்ண சொல்ல நம்ம ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் ஆன்டிவைரஸ் வந்து ரியல் டைம் ப்ரொடெக்ஷன், ரியல் டைம் வெப் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஆப் இன்ஸ்டால் அலர்ட், அதான் இந்த இன்ஸ்டால் அலர்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே இதுவே ஸ்கேன் பண்ணி காட்டும். இது சேஃபு இல்லை இது ரிஸ்க்கு, இது மால்வேர் அட்டாக்னு சொல்லிட்டு இதுவே காட்டும். ஓகேவா. இது வந்து அனலைஸ் யூசேஜ் டேட்டா. எனக்கு வந்து யூசேஜ் டேட்டா வந்து சென்ட் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து இதில் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம். ஓகேவா. இதை தவிர்த்து 360 லைட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேவா. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஆப்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அதுவும் இதுவும் ஒன்று தான். ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது கூட போகலாம். ஓகேவா. இப்போ நான் அழுத்தி பிடிச்சிக்கிற மாதிரி இந்த ஹோம் ஸ்க்ரீன் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகாது போகலாம். இது நம்ம எடுக்க தெரிஞ்சால் இப்படி ஸ்லைடை கீழே தள்ளிட்டு ரீசெண்ட் அப்படின்னு பாருங்கள். இதை அழுத்தினோடனே நம்மளுக்கு வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். அதாவது நம்ம கிளியர் மெமரி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் அலாரம் டிலே இருக்குது. உள்ளே போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பூஸ்ட் வந்து டிலே இருக்குது. நம்ம கொடுத்தோடனே பூஸ்ட் பண்ணி காட்டுறோம். அதுக்கப்புறம் டார்ச் இப்படி கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து டார்ச் வந்து ஆன் ஆகிடும். ஓகேவா. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் மூலியம் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ்.